This is a word search challenge to all my friends who are in the field of aerosol paint manufacturing. Let us try to play. Let me start with a few words here. Actually, we have got 15 words and you have to find out all these 15 words. Let me initiate this play. Heat resistant paint, nitrocellulose, high build filler. You can try the remaining words. Try to achieve 15 words. Aerosol touch-up paints are available in different types. They are based on the resin system, finish, substrate compatibility, and the application purpose. Let us discuss the major categories. Aerosol touch-up paint based on resin system. We have acrylic-based aerosols, all-kit aerosols, epoxy aerosols, polyurethane aerosols, and nitrocellulose lacquer aerosols. Acrylic aerosols are fast drying. They have got very good color retention, weather resistant, and they are widely used for automotive. Whereas the all-kit aerosols, they are economical, they give good gloss and adhesion, but you need some patience because it is slow drying. Epoxy aerosol, it has got very high durability and chemical resistance. Especially they are used for machinery and metal touch-up. Polyurethane aerosol, it has got superior gloss and scratch resistance, and it has got very good chemical resistance. Nitrocellulose lacquer aerosol. Actually, this quick drying is feasible by fast evaporation of solvents. And here it is very easy to recoup, and that's why it is used in furniture and spot repairs. ஏரோசோல் டச்சப் பெயிண்ட்ல நமக்கு ரொம்ப பாப்புலரா தெரிஞ்சது இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல டச்சப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெரி குயிக் ட்ரையிங், அதாவது 1 மினிட் ரேஞ்சில் ட்ரை பண்ணக்கூடிய இந்த அக்ரிலிக் பேஸ்டு ஃபினிஷ் தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல பல வெரைட்டி இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஏரோசால் டச்சப் பெயிண்ட் அப்படிங்கிறப்போ அதுல ரெசின் சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் ரெசின் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு கிளாசிபிகேஷன் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃபினிஷ், அதாவது கிளாஸியா மேட்டா, இந்த பேசிஸ்ல அதை கிளாசிஃபை பண்ணலாம். அப்புறம் சப்ஸ்ட்ரேட் கம்பேட்டபிலிட்டி, மெட்டல்லையா நான் மெட்டல்லையா, ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ்லையா, பிளாஸ்டிக்லையா, அந்த மாதிரி டைப்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பர்பஸ், என்ன பர்பஸுக்காக இந்த ஏரோசோல் டச்சப் நம்ம பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்ம பல விதமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரெசின் பேஸ்டா நம்ம பார்ப்போம். இங்க அக்ரிலிக் ஏரோசோல் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரையிங், ஃபாஸ்ட் ட்ரையிங் அப்படின்னு வச்சுக்கலாம். குயிக் ட்ரையிங், 1 மினிட், 1 மினிட் 2 மினிட்ல 2 மினிட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடியது. அடுத்தது ஆல்கிட் ஏரோசோல், தென் எபாக்சி ஏரோசோல், பாலியூரித்தேன் ஏரோசோல், நைட்ரோசெல்லுலோஸ் லாக்கர் ஏரோசோல். இப்போ அக்ரிலிக் ஏரோசோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஃபாஸ்ட் ட்ரையிங்கா இருக்கும், குட் கலர் ரிட்டன்ஷன் இருக்கும். இதுல வெதர் ரெசிஸ்டன்ஸும் நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். அதோட இல்லாம ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப வைடா யூஸ் பண்ணக்கூடியது இந்த அக்ரிலிக் ஏரோசோல் டச்சப் பெயிண்ட் தான். ஆல்கிட் ஏரோசோல்னு இருக்கு. இது கொஞ்சம் சீப்பு, நல்ல கிளாஸ் கொடுக்கும், அட்ஹெஷன் இருக்கும். ஆனா நமக்கு பொறுமை வேணும். ஏன்னா ஸ்லோ ட்ரையிங் இது. ஏன்னா ஏர் ட்ரையிங்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ட்ரையிங்கா அது ஆகும். ட்ரையிங் வந்து பை ஆக்சிடேஷன்ல வர்றதுனால அது லேட் ஆகும். எபாக்சி ஏரோசோல் அப்படிங்கிறது இது ஒரு ஹை டியூரபிள் பெயிண்ட். இது கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மிஷினரியில
மேஜர் மெட்டல் டச்சப்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாலியுரித்தேன் ஏரோசோல் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுல சுப்பீரியர் கிளாஸ் இருக்கும். ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். அதோட இல்லாம கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸும் நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். நைட்ரோசெல்லுலோஸ் லேக்கர் ஏரோசோல்ல குயிக் ட்ரையிங், ஈஸி டூ ரீகுக். நாட் ஒன்லி தட், இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபர்னிச்சர் அண்ட் ஸ்பாட் ரிப்பேர். இந்த நைட்ரோசெல்லுலோஸ்ன்னு சொல்றப்போ, இது ஏர் ட்ரையிங் அப்படின்னு சொல்றத விட, எவாப்பரேட்டட் ட்ரையிங். அதாவது ட்ரையிங் பை எவாப்பரேட்டிங் சால்வெண்ட். அது மூலியமா வரக்கூடிய ஒரு கிராஸ் லிங்க்டு பாலிமர். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் லிக்விட் பாலிமர் இன் த சென்ஸ் லீனியர் பாலிமர் இன்டு கிராஸ் லிங்க்டு பாலிமர். அதுதான் நம்ம ட்ரையிங் மெக்கானிசம்னு சொல்றோம். ஸோ இதுல ரொம்ப ஃபாஸ்ட் எவாப்பரேட்டிங் சால்வெண்ட் மூலியமா நமக்கு இந்த கிராஸ் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது. அது மூலியமா தான் நம்ம இந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேஸ்டு குயிக் ட்ரையிங் அச்சீவ் பண்றோம்.